ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஜி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நாம் ஃபோட்டோஷாப் 7.0 யூஸ் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் எப்படி ஒரு பேனர் டிசைன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் இப்போது 5 அடிக்கு 5 அடி சைஸில் ஒரு டைமண்ட் பேனர் பண்ண போகிறேன். ஃபைலில் போயிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைஸு 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு செட் பண்ணிக்கிட்டு ரிசொல்யூஷன் ஒரு 300 வச்சுக்கிறேன். அதுக்கு ஃபைல் நேம் 5x5 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஜ் அதே மாதிரி 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சில் ஓப்பன் பண்ணி ஃபைல் நேம் 8x8 அப்படின்னு கொடுத்து சேம் ரிசொல்யூஷன் 300 வச்சு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது அந்த 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு வச்ச டாக்குமெண்ட் ஃபைலை செலக்ட் பண்ணி எடிட்க்கு போயிட்டு ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூஸில் கலர் பிளாக்கை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து அதை பிளாக் கலர் ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணிவிட்டு 5x5 அப்படின்னு போட்ட அந்த சைஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலட்க்கு அந்த விண்டோவுக்கு வந்து அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு அப்படியே அந்த 8 இன்ச்சுக்கு 8 இன்ச் உள்ள அந்த விண்டோவில் போட்டுறேன். ஓகே, இப்போ இதை Ctrl+T கொடுத்து ரொட்டேட் பண்ணி இதை டைமண்ட் மாதிரி இப்படி ஆக்கிக்கிறேன். இப்போ நம்ம இதில் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு உள்ளே எடுத்துக்கிறேன். இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு Ctrl+T கொடுத்து இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் அப்படியே பெருசு பண்ணுறேன். ஓகே, இந்த அளவு வச்சா ஓகேயாக இருக்கும். ஸோ இந்த அளவு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க அந்த டைமண்ட் ஷேப்பை விட்டு வெளியே போகுது. நமக்கு அந்த டைமண்ட் ஷேப்புக்குள்ளேயே இருக்கணும். அதனால இந்த ஃபோட்டோ லேயரை ரைட் கிளிக் பண்ணி லேயர் 2 அப்படின்ட்டு இருக்குது, இந்த ஃபோட்டோ லேயர் இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு லேயருக்கு போயிட்டு இதில் குரூப் வித் ப்ரீவியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க அந்த டைமண்ட் லேயருக்குள்ளே இந்த ஃபோட்டோ போயிடுச்சு. பாருங்கள், அந்த டைமண்ட் லேயருக்குள்ளே இந்த ஃபோட்டோ இன்சர்ட் ஆகிடுச்சு. அப்படி இந்த ஃபோட்டோவை நான் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணி இந்த அளவில் கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஃபோட்டோவுக்கு மேலே கொஞ்சம் நம்ம கண்டென்ட் அதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாக்ஸ் போட போகிறேன். இப்போ பாக்ஸ் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, மர்கியூ டூல், ரெக்டாங்கிள் மர்கியூ டூல் எடுத்து எந்த அளவுக்கு எனக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு பின்னாடி மூவ் டூல் அப்படியே எடுத்துக்கிட்டு பின்னாடி போயிட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதான் லேயர் 1. நம்ம போட்ட அந்த டைமண்ட் ஷேப் ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த லேயரை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு Ctrl+Jவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த லேயர் அது ஒரு லேயர் ஆகிடுச்சு. இப்போது அதை நான் மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்படியே கிளிக் பண்ணி இருக்கு பாருங்கள், இது கிளிக் பண்ணி இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இது திரும்பவும் வெளியில் வந்துருச்சு. இந்த ஃபோட்டோ நம்ம இப்போ காப்பி லேயர் எடுத்ததால் இந்த ஃபோட்டோ திரும்பவும் வெளியில் வந்துருச்சு. ஸோ இதை நான் திரும்பவும் லேயருக்கு போயிட்டு குரூப் வித் ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்து உள்ளே வச்சிட்றேன். இப்போது இதுக்கு நம்ம கலர் மாற்றிக்கலாம். கலர் மாற்றுறதுக்கு இதில் எஃப்எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலர் ஓவர்லே அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இந்த கலரை செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அந்த பேக்ரவுண்ட் டைமண்ட் லேயரை இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு கூகுளுக்கு போகிறேன். கூகுளுக்கு போயிட்டு கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் வந்துருக்கும். இதில் நான் ஒன்று இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபோட்டோஷாப்க்கு வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணி Ctrl+V கொடுக்குறேன். Ctrl+V கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த டைமண்ட் லேயருக்குள்ளே நான் இப்போ காப்பி பண்ண லேயர் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது அதை Ctrl+T கொடுத்து ஷிஃப்ட்டை பிடிச்சி கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணிக்கிறேன்.
இப்படி பெருசு பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு கொஞ்சம் அப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவு வச்சுட்டு இதுக்கு பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோ கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டு ப்ரஷ் டூல் எடுத்து நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் 100 எல்லோ 100 ஒய்யை வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ரஷ் டூல் அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அந்த ப்ரஷ்ஷோட அளவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த அளவு ஆக்கிக்கிட்டு அந்த இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் போட்டு அந்த நியூ லேயரில் நான் ப்ரஷ் பண்ணுறேன். இப்படி அந்த இடத்துல மட்டும் லைட்டான எல்லோ கொடுத்துக்கிறேன். திரும்ப அந்த ப்ரஷ்ஷை நல்லா சின்னது பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலராக இருக்கிறத நான் ஒயிட் கலராக மாற்றி இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம் பளிச்சு நல்லா வெளியில் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ண ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு இமேஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல்ஸ் அதுக்கு போயிட்டு கொஞ்சம் லெவலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லேயரை கொஞ்சம் நான் அப்படி நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஏதாச்சும் லோகோ ஏதாவது கொண்டு வந்து வச்சிடலாம். கூகுளுக்கு போயிட்டு தமிழ் பிஎஸ்டி வெப்சைட்டுக்கு போயிட்டு கிளிப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். அதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் போடுறேன். போட்டு இப்போது இதை ட்ராக் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு நம்ம பண்ண டிசைனில் இன்சர்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் T கொடுத்து இதை நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இப்படி சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவு வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே நம்ம டெக்ஸ்ட்டு இது எல்லாமே டைப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிசைனை நம்ம முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இதை நான் ரைட் கிளிக் இந்த விண்டோவில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்து இதை நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு போட்ட அந்த டைமண்ட் லேயரை செலக்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி லேயர் 1 அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டைமண்ட் லேயரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த லேயர் பாக்ஸில் இந்த இடத்துல வச்சு கண்ட்ரோலை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. அப்படி செலக்ட் ஆனதுக்கப்புறம் எடிட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு காப்பி மெர்ஜட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப எடிட்க்கு போயிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு என்ன ஆயிருக்குன்னா இது ஒரு இமேஜாக நமக்கு சேவ் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒரு இமேஜாக சேவ் ஆகிருக்கு. அப்படி சேவ் ஆனதை அப்படியே ஷிஃப்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்ச 5x 5 இன்ச்சுங்கிற சைஸில் நான் அப்படியே விட்டுறேன். விட்டுட்டு கண்ட்ரோல் T கொடுத்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.